விக்னேஷும் அபியும் வந்து மேடையில உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, மேடைக்கு போறாரு. ஃபோட்டோக்கு வந்து நில்லுப்பா வந்து அபி கூட அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ராகவ் வந்து தன்னை மறந்து அபி கைய பிடிக்கிறாரு. அபி வந்து ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. ராகவ் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து பட நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து நெனச்சு பார்க்குறாரு. அவர் வந்து அபி கூட இருந்து எல்லாத்தையும் நெனச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து தன்னை மறக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து சுயநினைவுக்கு வந்து கைய விடுறாரு. அடுத்து ராகவ் வந்து விறுவிறுன்னு இறங்கி கீழே போயிடுறாரு. எல்லாருமே ஏன் ராகவ் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க ராகவ் வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அடுத்து வந்து விக்னேஷ்க்கு வந்து அபிக்கும் கல்யாணம் நல்லபடி முடியுது. அதை பார்த்து ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. இது எல்லாமே ராகவுக்கு வந்து ஒரு நினைவாக வருது. இந்த மாதிரி விக்னேஷ்க்கும் அபிக்கும் வந்து கல்யாணம் நடக்குது. அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமாக ஆச்சு. இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சரி இப்போ என்ன பண்ணுறது, அபிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி வந்து நம்ம அபிக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒன்று மீட் பண்ணணும் அப்படின்றாரு. நான் மீட் பண்ண முடியாதுன்றாங்க. ஒருவேளை நீ மீட் பண்ண வேணா அபி, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. வேறு வழி இல்லாமல் அபி வெளியே வராங்க. அடுத்து வந்து கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு. ப்ளீஸ் அபி, தயவு செய்து வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம், வா அபி, நான் உன்னை கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு கல்யாணத்தில் ஓடி போய் இன்றைக்கி வந்து கூப்பிட்றீங்க, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையா இப்படி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அபி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து கட்டி பிடிச்சிடுறாரு. அபி ப்ளீஸ் அபி ப்ளீஸ் அப்படின்னு விடுங்க விடுங்கன்றாங்க. அது கூட நல்லா கட்டி பிடிக்கிறாரு. இங்கே கரெக்டாக வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாரு நம்ம ராகவ் இறங்கி வர்றதுக்குள்ளேயுமே வந்து இங்கே 2 பேரும் அப்படியே கட்டிப்பிடிச்சு பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. உடனே பார்த்தா அவங்க மாமா பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படி இவர் வந்து அபி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே தலைமையில் கை வச்சுட்டு பயங்கரமாக வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்து வந்து அபி அப்படியே தள்ளி விடுறாங்க. எவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன், அப்புறம் அவ்வளோதான் உனக்கு மரியாதை கெட்டுரும், மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படிலாம் எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே வந்துச்சே இப்படி நடந்துச்சு, இவளை எப்படியாவது எல்லாம் முன்னாடி வந்து நம்ம அசிங்கப்படுத்திடலாம், வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலாம்னு நினச்சோமே, அதுக்கப்புறம் எப்படியாவது வந்து இந்த கல்யாணம் நின்றும், அபி எல்லாம் தலைமொழிகிடுவாங்கன்னு நினச்சோமே, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, பிளானை மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, அது விக்னேஷை தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் வந்து ஆளுங்களாம் வச்சு வந்து தூக்கிடுறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ராகவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அபி இப்படிப்பட்டவளா, அதுவும் வந்து அக்கா வீட்டுக்காரர் இவ்வளோ மோசமானவனா, இவங்க 2 பேருக்கு இப்படி ஒரு கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போது அபி இவ்வளோ நாள் நடிச்சிருந்தேன் எல்லாருக்கிட்டையும், அபியோட நாடகம்லாம் இன்றைக்கி வெளியே வந்துடுச்சு, அவள் சுயரை போயிட்டுக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, செம்ம டென்ஷனாக இருக்காரு. காலைல கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டு இருக்கா, மாப்பிள்ளையை காணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. இதெல்லாம் அபியும் அந்த ஆளோட வேலையாக தான் இருக்கும், அந்த கிருஷ்ணாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடனே வந்து அவங்க பாட்டி கிட்ட அபி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயம் வந்து அபியோட அப்பா எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அழுதுட்டு இருக்கும்போது ஒன்றும் புரியாமல் எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ அபிக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, ராகவ் சார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரா அப்படின்னா, ஆமாம் ராகவ் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அபி, நான் கொடுத்த வாக்கும் வந்து நிறைவேறட்டும், ப்ளீஸ் அபி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் அபி யோசிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்து பயங்கரமாக அழுது கெஞ்சி அபி சம்மதிக்க வைக்கிறாரு. அபிக்கும் ராகவும் கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ராகவ் வந்து மணவரில் உட்கார்றாரு. அபி வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து அதிர்ச்சியிலே வந்து அபியும் வந்து மணவரில் வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. ராகவ் வந்து பார்க்குறாரு. இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னாலேயும் சரி என் மாமாவாலேயும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திட்டு நீங்கள் 2 பேரும் ஓடி போகலான்னு நினச்சிக்கலாம், இதெல்லாம் முடியவே முடியாது, நான் இருக்க வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சேரவே முடியாது, இனிமேட்டு அபி ஏன் பொண்டாட்டி, உன்னால் என்ன பண்ண முடியும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகவ் வந்து முரளி பற்றி யோசிக்கிறாரு. இதை எதிர்பார்க்காத சுந்தரி வந்து முரளிக்கு கால் பண்ணுறாங்க. முரளி வரத்துக்குள்ளேயும் வந்து அபி கடத்தில் ராகவ் வந்து தாலி கட்டிடுறாரு. முரளி பார்த்து இதை அதிர்ச்சி அடைகிறாரு. இதோடு முடியுது.